இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏசப்பா பிறவி குருடனுக்கு எவ்வாறு பார்வை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம சில நேரம் குருடாக தான் இருப்போம். ஆவிக்குரிய கண்கள் இல்லாமல் இருப்போம். தவறான கண், இச்சை நிறைந்த பார்வை, மேட்டிமையான ஒரு கண் இருக்கும், இருமாப்புடைய கண். இவையெல்லாம் இன்னும் நம்ம குருடாக தான் இருக்கோம். நம்ம கண் இன்னும் முழு பார்வை பெறலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். சில பேர் பயத்தால் கண் கட்டப்பட்டது போல் இருப்பாங்க. எனவே அவங்க கண்ணு தான் அவங்க உடலில், மனசில் அவங்க எவ்வளோ சுகமாக இருக்காங்களா, மனசில் தெளிவாக இருக்காங்களா, அவங்கள தான் காட்டுறது கருவியே கண்ணு தான். அதுதான் இயேசு சொல்கிறார், கண் தான் உடலுக்கு விளக்கு. உன் கண் நலமாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அப்படின்னு மத்தேயு நற்செய்தி 6:22 கூறுகிறார். எனவே அந்த ஒளி பெற்றிருக்க வேண்டிய அந்த கண் இருளாக இருந்தால் நம்ம வாழ்க்கையே இருளாக தான் இருக்கும். நமக்கே சில நேரம் ஒரு பிரச்சனை வந்தால் எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாது. வழி தெரியாமல் நம்ம ஒரு இருளில் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே அப்படி இருந்திருக்கும். எப்போ என்னோட வாழ்க்கை மாறும் ஏசப்பா, வழி தெரியாமல் நிற்கிற என்னோட வாழ்க்கை எப்போ மாறும் அப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கேட்டுட்ருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்காகவும் தான் இது. யோவான் நற்செய்தியில் ஒரு நாள் இயேசு ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார். அவன் பிறந்ததிலிருந்தே பார்வை இல்லாதவன். பிறந்ததிலிருந்தே அவன் உலகத்தை பார்த்ததே இல்லை. ஒளி எப்படி இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. மக்கள் பேசுறது கேட்கும், அவங்கெல்லாம் ஏதோ பேசிக்கிறாங்க, வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவனால் இது வரைக்கும் யாரையுமே அவன் பார்த்ததே கிடையாது. இயேசுவின் சீடர்கள் இயேசுவிட்ட கேட்குறாங்க, இவன் இப்படி பிறவியிலேயே பார்வை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவன் பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு இயேசுகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் என்றார். பின் இயேசு, நான் உலகின் ஒளி, நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இயேசுதான் ஒளி. அந்த ஒளியை நம்ம வீட்டில் நம்ம வச்சுட்டாலே போதும், நம்ம வீட்டில் உள்ள இருள் எல்லாம் போயிடும். பின் அவர் தரையில் உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றோருடைய கண்களில் பூசி, நீ சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். அவரும் போய் கழுவினார். அந்த நொடியிலே அவர் கண்கள் திறந்தது. அவன் முதலாக உலகத்தை பார்த்தான். இது ஒரு அற்புதம் மட்டும் இல்லைங்க, அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையோட ஆரம்பம். நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் குருடா, பார்வை இல்லாமல் இருப்போம். இயேசுவின் மீது முழு நம்பிக்கை இல்லாத நிலை, எதிர்காலத்தை குறித்து ஒரு தோல்வி, எதிர்காலம் பற்றி தெரியாத ஒரு பயம், இதெல்லாம் போய் எப்போ நம்ம முழு பார்வை பெற போகிறோம்? ஆனால் இயேசு இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையை இயேசுவால் மட்டுமே மாற்ற முடியும். ஒளி கொண்டு வர முடியும். மகிழ்ச்சி, அன்பு, நம்பிக்கை, நல்ல எதிர்காலம் ஆகிய அனைத்தும் இயேசுவால் கொண்டு வர முடியும். உங்கள் கண்ணுக்கு தெரியாத, அறிவுக்கு எட்டாத விஷயங்களையும் இயேசு உங்களுக்கு கிளியராக சொல்லித்தர முடியும், அதை காட்ட முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல இயேசப்பா மேலே நம்பிக்கை வைக்கணும், அவரை கீழ்ப்படியணும். நீங்களும் அந்த பார்வையற்ற போல இருக்கிறீங்களா? எந்த இருளில் இருக்கிறீங்க அதை கண்டுபிடிங்க. யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, இந்த பாவ வாழ்க்கையை விட்டு என்னை வெளியே கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவால் முடியும். இயேசுவை நம்புங்கள். பைபிளை தினமும் படிங்க, ஒரு அதிகாரம் ஒரு வசனம் படிங்க, ஜெபிங்க. உங்கள் தேவைகளை எல்லாம் இயேசப்பா கிட்ட சொல்லுங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஒரு நொடி போதும் ஏசப்பாவுக்கு உங்கள் இருளை போக்க, உங்கள் வாழ்க்கையில் ஒளியை கொடுக்க. இன்றைக்கே ஏசப்பா கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் ஒரு வீடியோவில் ஒரு அற்புதத்தோடு சந்திப்போம். நன்றி.